அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. எப்போதுமே விறுவிறுப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது தான் ஷெர்லாக் ஹோம்ஸோட கதை தொகுப்பு. அப்படிப்பட்ட கதைகள் வெறும் சுவாரஸ்யத்தை மட்டும் கொண்டிருக்காமல் திகிலையும் கலந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மிக பிரபலமான ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய வேட்டை நாய் தலைமுறையாக ஒரே குடும்பத்தை குறிவைத்து தாக்குது அப்படின்னா நம்புகிற மாதிரி இருக்கா? அதுக்கான உண்மையான காரணம் என்ன? அல்லது உண்மையாலுமே தலைமுறையாக அது பழி வாங்கிட்டு தான் இருக்கா? அப்படிங்கிறத எல்லாமே ஹோம்ஸும் வாட்சனும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லண்டன்லேயே புகழ்பெற்ற துப்பறியும் நிபுணர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லோருமே ஷெர்லாக் ஹோம்ஸை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவர் பேக்கர் தெருவில் இருந்தார். அவர் கூட எப்போதும் அவருடைய நெருங்கிய நண்பரான டாக்டர் வாட்சனும் இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் ஒரே அறையில் எப்போதும் சில வழக்குகளை தீர்த்தபடி தான் இருப்பாங்க. அன்னைக்கு ஹோம்ஸ் ரொம்ப நேரம் கழித்து எழுந்திருக்கிறாரு. ஹோம்ஸுக்கு இது வழக்கம்தான். இரவு முழுக்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிவிட்டு காலையில் காலதாமதமாக எந்திரிப்பார். அன்னைக்கு அப்படி எழுந்து உணவு மேஜை கிட்ட உட்காந்துட்ருக்காரு. அதே நேரத்தில் வாட்சன் சமையலறையில் ஒரு கைத்தடியை சோதனை பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கைத்தடி நேற்று ஒரு பார்வையாளர் விட்டுட்டு போனது. அந்த பார்வையாளரை இவங்க பார்க்க முடியாமல் போயிருச்சு. அவர் காத்திருந்துட்டு கிளம்பி போயிட்டாராம். அவர் தான் இந்த கைத்தடியை விட்டுட்டு போயிட்டாரு. அதை இவர் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய முதுகுக்கு பின்பக்கமாக தான் ஹோம்ஸ் உட்கார்ந்துருந்தார். ஆனால் அவர் கைத்தடியை ஆராய்ச்சி பண்ணுறதை அவர் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் ஹோம்ஸ் அவர் பாராட்டுறாரு, உங்களுக்கு முதுகுலையும் கண் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த கைத்தடியை பற்றி ரெண்டு பேரும் விவாதிச்சுக்கிறாங்க. கடைசியாக ஹோம்ஸ் வாட்சன் சொன்ன சில கருத்துக்களை ஏற்றுக்கிறாரு. அவரோட கருத்துக்களையும் சொல்கிறாரு. அந்த கைத்தடியை வச்சிருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி மருத்துவர் தான். அவர் கூட ஒரு நாயும் நிச்சயமாக இருக்கும். அந்த நாய் அந்த கைத்தடியை தினமும் அவருக்கு வாயால் கவ்வி தான் எடுத்து கொடுக்குது. ஏன் அப்படின்னா அந்த நாயோட பற்கள் அந்த கைத்தடியோட நடுப்பகுதியில் பதிஞ்சிருக்கு அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு. இப்படி இந்த கைத்தடியை இவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிற அதே நேரத்தில் அங்கே யாரோ வர்ற சத்தம் கேட்குது. ஹோம்ஸ் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு. நான் சொன்னது மிக சரிதான், அங்கே பாருங்கள், நாயோட அந்த ஆள் வந்திருக்காரு அப்படிங்க வாட்சனும் எட்டி பார்க்குறாரு. அந்த ஆள் பார்ப்பதற்கு 40 வயது தோற்றமாக இருந்தார். மிக ஒல்லியாகவும் நெட்டையாகவும் இருந்தார். மூக்கு நல்லா கூர்மையாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட அவர் கூட ஒரு நாயும் இருந்துச்சு. அவர் வேகமாக படியேறி வராரு. அங்கே அறைக்குள்ளே வந்த உடனே அவங்க கைத்தடியை கையில் வச்சிட்ருக்கிறத பார்த்த உடனே, அட நான் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னை ஒரு மருத்துவர் அப்படின்னு அறிமுகம் படுத்திக்கிறாரு. அப்போது ஹோம்ஸும் வாட்சனும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா அதை அவங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த கைத்தடியில் மருத்துவ சம்பந்தமானவர்கள் பரிசளித்தது மருத்துவருக்குன்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்துச்சு. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதற்கப்புறமா அவர் தன்னை அறிமுகம் பண்ணிக்கிட்டு, நான் உங்களை இன்றைக்கி தான் பார்க்குறேன், உங்களோட தலையமைப்பு அப்படின்னு ஏதோ பேச வராரு ஹோம்ஸ் கிட்ட. உடனே ஹோம்ஸ், என்னோட தலையை பற்றி தான் பேச வந்தீங்களான்னு கேட்க அந்த வந்த நபர் தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறாரு. நான் மருத்துவ பணியிலிருந்து விடுப்பு வாங்கிக்கிட்டு இப்போ தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஹோம்ஸ், உங்களோட விஷயம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க அவர் சட்டை பையிலிருந்து எதையோ எடுக்கிறாரு. அவர் எடுக்கும்போதே ஹோம்ஸ் சிரித்தபடி சொல்கிறாரு, நான் ஏற்கனவே அதை கவனிச்சிட்டேன். அது 1730ஆம் ஆண்டுக்கானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிற சில எழுத்துக்களை நான் இங்கிருந்தே கவனித்தேன். அதை வைத்து சொல்கிறேன் அப்படிங்க அவர் ஆச்சரியத்தோட 1742ஆம் ஆண்டுக்கான கையெழுத்து பிரதி. நீங்கள் சொன்னதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை, 10 ஆண்டுகள் முன்ன பின்ன இருக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அந்த கையெழுத்து பிரதியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்க அதில் இருக்கிற எழுத்துக்களை ஆர்வமாக பார்க்குறாரு ஹோம்ஸ். அதற்கப்புறமா இதில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இதில் இருக்கிறதுக்கும் இன்னும் 1 மணி நேரத்தில் நடக்க இருக்கிற சம்பவத்துக்கும் மிக நெருக்கமான சம்பந்தம் இருக்குது. இன்னும் 24 மணி நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு பூடகமாக பேசுகிறாரு வந்த அந்த மருத்துவர். இதை கேட்டுட்ருக்கிற ஹோம்ஸ், நிச்சயமாக நான் உதவி செய்கிறேன், இதில் என்ன கதை இருக்குதுன்னு நீங்களே விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல அவர் அப்போ தான் லண்டனில் இருந்து தென்மேற்கில் 300 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்ச ஒரு கிராமப்புற பகுதியில்
பெரிய ஜமீன் குடும்பம் ஒன்று இருக்குது. அதுக்கு பாஸ்கர்வில்லே குடும்பம் அப்படின்னு பேர். அவங்களோட வீட்டுக்கு பாஸ்கர்வில்லே வீடுன்னும் பெயர். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை பற்றிய கதை தான் இது. இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாபம் இருக்குது. 18ஆம் நூற்றாண்டில் நடந்ததாக சொல்கிற ஒரு புராண கதை தான் இது. அந்த சாபம் இப்போ வரையிலும் தொடர்றதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கதையை சொல்கிறாரு. 18ஆம் நூற்றாண்டில் இந்த பாஸ்கர்வில்லே குடும்பத்தோட மூதாதையர் ஒருத்தர் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் கட்டி போட்டிருந்தார். அந்த பெண் அங்கிருந்து தப்பித்து ஓட அவர் குதிரையில் வேட்டை நாய்களோட அந்த பெண்ணை துரத்தியிருக்காரு. அவங்க அப்படியே ஒரு சதுப்பு நில மலைப்பகுதியில் போய் பாறைகளுக்கு பின்னாடி மறைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள தேடி போன சில பேர் அங்கே இருந்த காட்சியை விவரிக்கிறாங்க. அந்த பெண் இறந்து போய் கிடந்திருக்கா. அவன் முகம் பயத்தால் முழுகி போயிருந்திருக்கு. அப்படி பயத்துடனே இறந்து போயிருந்திருக்கா. அவளை தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே அந்த துரத்திட்டு போன பாஸ்கர்வில்லே குடும்பத்தோட மூதாதையர் ஒருத்தரும் இறந்திருக்காரு. அவரோட கழுத்தை வேட்டை நாய் ஒன்று பயங்கரமாக கடிச்சு கொதறிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த அவங்களில் ஒருத்தர் அன்னைக்கு இரவே இறந்துட்டார். மற்ற 2 பேரும் வாழ்நாள் முழுக்க மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட கதை தான் அந்த கையெழுத்து பிரதியில் இருந்துச்சு. இந்த கதையை கேட்ட உடனே ஹோம்ஸ் இதையெல்லாம் நம்பவே இல்லை. இது நம்புகிற மாதிரியே இல்லை. கதை எழுதுறவங்களுக்கு வேணால் இது சுவாரஸ்யத்தை கொடுக்கலாம், இதில் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் ஏற்படலை அப்படிங்கிறாரு. உடனே நானும் அப்படி தான் இருந்தேன், எனக்கும் விஞ்ஞானத்தில் தான் நம்பிக்கை அப்படிங்கிறாரு மருத்துவர். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் நடக்கிறது தான் எனக்கு ரொம்ப திகில தருது அப்படின்னு அவர் கதையை தொடர்ந்தார். பாஸ்கர்வில்லே குடும்பத்தில் 3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்த சார்லஸ் திடீர்னு மர்மமான முறையில் இறந்து போய் கிடந்தார். அந்த குடும்பம் ஊரிலேயே மிகப்பெரிய ஜமீன்தார் குடும்பம். அதில் இருக்கிற சார்லஸ் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார். அவருக்கு நான் மருத்துவ உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நிலைமையில் என் கூட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருந்த அவர் அந்த கையெழுத்து பிரதியை என் கையில் கொடுத்தாரு. அதில் இருக்கிற சாபத்தை நினைத்து ரொம்ப பயப்படுறதா சொன்னார். பயந்த நிலைமையில் தரையில் குப்புற விழுந்து அப்படியே இறந்து போய் கிடந்தார். பயத்தினால தான் அவர் இறந்துருக்கிறாருன்னு எல்லாம் சொன்னாலும் இதில் ஏதோ ஒரு சதி இருக்குதுன்னு என் மனசுக்கு படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்த வாரிசான ஹென்றி வேற இங்கே வந்துட்டுருக்காரு. இந்த தலைமுறையாக இருக்கிற சாபத்தினால இறக்குறாங்க அப்படின்னா ஹென்றிக்கு நம்ம பாதுகாப்பு தரணும் இல்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் இங்கே வந்துடுவார் அப்படின்னு மருத்துவர் சொல்கிறத கேட்ட ஹோம்ஸ், சரி இதை பற்றி அப்போது செய்தித்தாளில் வெளியாயிருக்கும்ல, அந்த செய்தி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் கொண்டு வந்திருந்த செய்தித்தாளையும் அவர்கிட்ட கொடுக்குறாரு அந்த மருத்துவர். அந்த செய்தியோட சாராம்சம் இதுதான். சார்லஸ் நல்ல மனசுக்காரர், எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர். அவர் நிறைய பணம் சம்பாதிச்சு லண்டனுக்கு திரும்பி தன்னோட குடும்பத்தோட மரியாதையை மீட்டவர். அவர்களுக்கு குழந்தைகள் எல்லாம் கிடையாது. அவர் இறந்தது ரொம்பவே சந்தேகமாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக இயல்பான மரணம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவருக்கு இதய நோய் இருந்தது. அவர் தினமும் இரவில் தோட்டத்தில் நடக்கிறது தான் வழக்கம். அன்னைக்கு அவர் வெளியில் போனார், ஆனால் திரும்பவே இல்லை. பாத சுவடுகள் பாதையில் இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு பின்னாடி அவர் கால் விரல்களில் நடந்தது மாதிரி இருக்குது. உடலில் எந்த காயமும் இல்லை, ஆனால் முகம் பயத்தில் ரொம்பவே மாறி இருந்துச்சு. இதை அவர் படிச்சுட்டு இருக்கும்போதே மருத்துவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் இதை யார்கிட்டையும் சொல்லலை, ஏன்னா இது மூட நம்பிக்கை அப்படின்னு தோணும். சார்லஸ் மிகவும் பயத்தில் வாழ்ந்தார். இந்த சாப கதையை நம்பினார். இரவில் வெளியில் போகவே மாட்டார். ஒரு முறை அவர் என்னோட இருந்தபோது திடீர்னு என் பின்னால் பார்த்து பயந்து போயிட்டார். நான் திரும்பி பார்த்தேன். ஒரு பெரிய கருப்பு மிருகம் ஓடுற மாதிரியான ஒரு நிழல் மட்டும் தெரிஞ்சிச்சு. அந்த சம்பவம் அவரோட மனதை ரொம்பவே பாதிச்சிருச்சு. அதனால் அவர் லண்டனுக்கு போகிறக்கு முடிவெடுத்தார். ஆனால் அதற்கு முன்னாடி நாள் இரவு தான் அவர் இறந்து போயிட்டார். நான் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தேன். அவர் முகம் கீழே விழுந்து கை நிலத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. முகம் பயத்தில் சுருங்கி இருந்துச்சு. உடலில் காயம் இல்லை. ஆனால் ஹோம்ஸ் உடனே கேட்குறாரு, பாத சுவடுகள் அப்படின்னு. ஆமாம், ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்க அந்த மருத்துவர் மெதுவாக சொல்கிறாரு, அது ஒரு மிகப்பெரிய நாயோட பாத சுவடுகள். இதை சொல்லும்போதே அவரோட முகம், கை, கால்கள் எல்லாமே நடுங்குது. அதை பார்த்ததும் ஹோம்ஸுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிருது. நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு ஹோம்ஸ் கேட்க, நான் உங்களை எவ்வளவு தெளிவாக பார்க்குறனோ அதே தெளிவோடு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஏன் எதுவும் வெளியில் சொல்லலை அப்படின்னு கேட்க, அதை சொல்லி என்ன பயன், மற்ற யாருமே அதை கவனிக்கலை. அந்த தடங்கள் உடல்லிருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்துச்சு. இந்த கதையை நான் தெரிஞ்சிருக்காவிட்டா கவனிச்சிருக்க கூட மாட்டேன் அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்ல, அது ஒரு மோப்ப நாயாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஹோம்ஸ்.
இல்லை, அது அப்படி இல்லை, பெருசாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அசாதாரணமான பெரியது. அது உடலுக்கு ரொம்ப அருகில் இருந்திருந்தா நிச்சயமாக யாராவது கவனிச்சிருப்பாங்க. அது தொலைவில் தான் இருந்துச்சு. அந்த இரவு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள்? ஈரமாக இருந்துச்சா, மழை பெஞ்சிச்சா அப்படின்னுலாம் ஹோம்ஸ் கேட்க, அவள் ஈரமாக இருந்துச்சு, ஆனால் மழையெல்லாம் பெய்யல. 2 பக்கமும் யூ வடிவில் 12 அடி உயரமான மரவேலி இருந்துச்சு. நடுவில் 8 அடி அகல நடைபாதை, பக்கங்களில் புல்வெளி, ஒரு சிறிய கதவு. அந்த கதவுக்கு அந்த பக்கமாக தான் மிகப்பெரிய பாலடைந்த சதுப்பு நிலம், மலைப்பாங்கான பகுதி. அதனால் அந்த கதவை தாண்டி யாரும் பெருசாக போக மாட்டாங்க. எல்லோருக்குமே பயம். ஏன்னா சில மக்கள் மிகப்பெரிய வேட்டை நாயோட உருவத்தை ஏற்கனவே பார்த்ததா சொல்லி பயந்துருக்காங்க. சரி, அந்த கதவுக்கு பக்கத்தில் ஏதாவது தடங்கள் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு ஹோம்ஸ். அதுக்கு அந்த மருத்துவர் சொல்கிறாரு, நான் பார்த்தேன், ஆனால் எதுவுமே தெளிவாக இல்லை. நிச்சயமாக சார்லஸ் அங்கே 5 to 10 நிமிஷம் நின்று இருப்பார் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறாரு. அவர் புகைப்பிடித்ததற்கான அடையாளம் அங்கே இருந்துச்சு. ஏன்னா அவர் புகைப்பிடித்த அடையாளத்தின் சாம்பல் அங்கே இருக்கிறத பார்த்தேன். அவர் அந்த மாதிரி புகை தான் பிடிப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே ஹோம்ஸ் அவரை பாராட்டுறாரு. நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்க, அந்த இடத்துல சரியாக எல்லாத்தையும் கவனிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதற்கப்புறமா அங்கே இருக்கிறவங்க யாரும் அதை சரியாக விசாரிக்கலை. மழை வந்துச்சு, மக்கள் நடமாடினாங்க, எல்லா தடயங்களும் கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருக்கணும் அப்படின்னு ஹோம்ஸ் கைகளை முறுக்கிறாரு. சரி, அடுத்த வாரிசு யாருன்னு சொன்னீங்க? ஹென்றி தானே அப்படிங்க? ஆமாங்கிறாரு அவர். அவர் எப்போ வராரு அப்படிங்க? இன்னும் 1 மணி நேரத்தில் இங்கே சரியாக வந்துடுவார் அப்படின்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், சார்லஸ் உயில் ஏதாவது எழுதி வச்சிருக்கிறாரான்னு கேட்க, ஆமாம், அவங்க குடும்பத்தில் மொத்தம் 3 சகோதரர்கள். மூத்தவர் தான் சார்லஸ். அவர் தான் இப்போ இங்கே தங்கியிருந்தார். அவருக்கு இளைய சகோதரர் இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். அவரோட மகன் தான் இப்போ வரப்போகிற ஹென்றி. அதற்கப்புறம் 3வது சகோதரர் ரொம்ப கெட்ட பெயர் வாங்கினவர். அவர் அங்கே இங்கே சுற்றி இப்போ இறந்து போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அதனால் இப்போ இருக்கிற ஒரே வாரிசு ஹென்றி தான். அவர் தான் அந்த சொத்துக்காக இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத கேட்டு, சரி வேறு யாருக்காவது சார்லஸ் உயில் எழுதி வச்சாரா அப்படின்னு கேட்க, ஆமாம், அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு 500 பவுண்டுகளும் எனக்கு ஒரு 1000 பவுண்டும் அவர் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு அவர் தானம் தர்மம் பண்ணியிருக்கிறாரு. வரப்போகிற ஹென்றிக்கு கூட கொஞ்சம் பெரிய தொகையை அவர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட மொத்தம் 1 மில்லியன் சொத்துக்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்கிறாரு மருத்துவர். அப்போ ஹோம்ஸ் சொல்கிறாரு, எனக்கு 24 மணி நேரம் தேவைப்படுது. அதனால் நீங்கள் இப்போ போயிட்டு நாளை காலையில் 10 மணிக்கு ஹென்ரியையும் கூட்டிகிட்டு இந்த அறைக்கு வாங்க. அதுவரையிலும் அவரை பாதுகாப்பாக தங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சரின்னுட்டு அவரோட நாயை கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாரு. அதே நேரத்தில் இங்கே ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட வந்து, நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்களா, எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது அப்படிங்கிறாரு. வாட்சன் அவரை நல்லாவே புரிஞ்சுக்குவார். அவர் ரொம்ப முக்கியமாக ஏதாவது யோசனை பண்ணணும்னா தனிமையை தான் விரும்புவார். அப்போ தான் கோட்பாடுகளை ஒன்றோடு ஒன்று சரியாக ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். அதனால் வாட்சன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இரவு 9 மணிக்கு தான் அறைக்கு திரும்பினார். அறை ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு. புகையிலை நாற்றம் அடித்தது. முழுக்க புகை மூட்டமாக இருந்த இடத்துல வந்து வாட்சன் கேட்குறாரு, இவ்வளவு நச்சு புகைக்கு மத்தியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்க, அங்கே மேசை மீது ஒரு விளக்கொளியில் சுற்றிலும் காகித சுருள்களை வைத்துட்டு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்த வாட்சன், இந்த மாதிரி நச்சு புகையெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கல அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. அப்போ ஹோம்ஸ் சொல்கிறாரு, அந்த பாதச்சுவடுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் என்னோட சந்தேகமும் அப்படிங்கிறாரு. ஒரு மனிதன் பாத சுவடுகளை விரல்களை மட்டும் பதிச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் அங்கே நடந்திருக்க வாய்ப்பில்லை. பயத்தில் தலை தெறிக்க ஓடி இருப்பான். அப்போ தான் விரல்கள் ரொம்ப ஆழமாக அழுந்தும் அப்படின்னு சொல்ல அதை ஏற்றுக்கிறாரு வாட்சன். அங்கிருந்த மக்கள் பெரிய உருவங்களை பார்த்து பயந்துருக்காங்க. அந்த வேட்டை நாய் அலறலை கேட்டிருக்காங்க. அதனால் பயந்துட்டு இருந்த சார்லஸ் நிச்சயமாக அந்த கதவுக்கு பக்கமாக போயிருக்க வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு மட்டும் போயிருக்கிறாருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இதை எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, என்ன காரணத்துக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்க தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலை சரியாக 10 மணிக்கு மருத்துவர் அந்த ஹென்ரியை கூட்டிகிட்டு அறைக்குள்ளே நுழையிறாரு.
வந்த ஹென்றி சிரிப்போட ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு. நான் வந்ததும் வராததுமா எனக்கு ஒரு கடிதம் வேற வந்துருச்சு அப்படின்னு வைக்கிறாரு. சாம்பல் நிறத்திலான அந்த கடிதத்தை எல்லோரும் சேர்ந்து உற்று கவனிக்கிறாங்க. நீங்கள் இந்த விடுதியில் தான் தங்க போகிறீங்கன்னு யாருக்காவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்க, நான் யாருக்குமே சொல்லலை. ரயில் நிலையத்திலிருந்து இறங்கின உடனே மருத்துவர் மோர்டிமரை பார்த்து எந்த விடுதிக்கு போகலான்னு அப்புறமா ஆலோசனை பண்ணி தான் அந்த விடுதியில் வந்து தங்கினேன் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும்போது யார் சரியாக அந்த விடுதிக்கு தபால் அனுப்பியிருப்பா, அதில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நீ எப்படியாவது சதுப்பு நிலத்தை விட்டு தள்ளி இருன்னு எழுதியிருந்துச்சு அப்படின்னு இருக்கிறத ஹென்றி காட்டுறாரு. அது எல்லாமே கையினால் எழுதப்பட்டது கிடையாது, ஏதோ ஒரு செய்தித்தாளில் இருந்து கத்தரிக்கப்பட்டுச்சு. அதுவும் வர்த்தக பகுதியிலிருந்து கத்தரிச்சிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு ஹோம்ஸ். உடனடியாக பழைய செய்தித்தாளை எடுக்கிறாரு. அந்த நேற்றைய செய்தித்தாளில் நடுப்பக்கத்தில் வர்த்தக செய்தி இருக்குது. அதில் இருக்கிற எழுத்துக்கள் தான் இதில் இருக்கிறதுங்கிறத நல்லாவே கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா அவருக்கு எப்போதுமே செய்தித்தாள்களை வாசிக்கிற வழக்கம் இருக்குது. எந்தெந்த செய்தித்தாள்களில் எப்படியெல்லாம் அச்சிடுவாங்க அப்படிங்கிற ஞாபக சக்தி இருக்கிறனால இந்த செய்தித்தாளில் இருந்து தான் வர்த்தக பகுதியில் இந்த எழுத்துக்கள் கத்தரிக்கப்பட்டிருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. தான் கையெழுத்தை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தினால தான் இவன் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்கான். அதில் ஒரே ஒரு இடத்த மட்டும் கையினால் ரொம்ப அழுத்தமாக எழுதியிருக்கான். அது வேற எதுவும் இல்லை, மூர் அப்படின்னு. மூர் அப்படிங்கிறது பாலடைந்த ஒரு சதுப்பு நில பகுதி. இந்த சதுப்பு நில பகுதி லண்டன்ல இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட கிராமப்புறம் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்கர் வில்லை ஜமீன்தார் குடும்பத்திற்கு சொந்தமான பகுதி. அந்த இடத்துல தான் சார்லஸ் இறந்து போய் கிடந்தாரு. அந்த இடத்த விட்டு தள்ளி இருக்க சொல்லி தான் அந்த தந்தி அனுப்பப்பட்டு இருக்கு. அந்த பகுதிக்கு நீ வந்துடாதன்னு குறிப்பிடுற இடத்த மட்டும்தான் கையினால் எழுதியிருக்கான். ஏன்னா செய்தித்தாள்களில் அந்த மாதிரி எழுத்துக்கள் வர வாய்ப்புகள் குறைவு. சதுப்பு நிலம்ங்கிற வார்த்தையெல்லாம் வர்றதில்லை. அதனால் அதை மட்டும் கையால் அழுத்தமாக எழுதியிருக்கான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா திட்டமிட்டு அவன் செயல்பட்டிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு ஹோம்ஸ். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் கூட நடந்துச்சு. நான் புதிதாக வாங்கிய பழுப்பு நிற காலணி ஒன்று காணாமல் போயிடுச்சு. அங்கே இருக்கிற வேலையாள்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். நான் வாங்கி இன்னும் அதை அணிய கூட இல்லை, அதுக்குள்ளே அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பக்கத்தில் இருந்த மருத்துவர் கோபப்படுறாரு. ஹோம்ஸ் எவ்வளவு பெரிய ஆள், காலனி காணாமல் போன விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. அதற்கப்புறமா அவங்க 2 பேரும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் பத்திரமா இருங்கன்னு அனுப்பிச்சி வைக்கிறாரு ஹோம்ஸ். அவங்க கிளம்புன அடுத்த நொடியே அங்கிருந்து அவங்கள பின்தொடர்றாரு ஹோம்ஸும் வாட்சனும். அப்படி பின்தொடர்ந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு இடத்துல நின்று நிதானமாக போகிறாங்க. அந்த இடத்துல போய் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு வண்டியில் தாடி வைத்த மனிதன் இவர்களையே பார்த்துட்ருக்கிறது தெரியுது. ஹோம்ஸ் பார்க்க அந்த மனிதனும் ஹோம்ஸை பார்த்துட்றான். உடனே வண்டிக்காரனை வேகமாக விரட்ட சொல்கிறான். அந்த குதிரை வண்டிக்காரன் வேகமாக குதிரையை விரட்டி பறந்து போயிடுறான். அவனை பிடிக்க முயற்சிக்கிறாரு ஹோம்ஸ். ஆனால் அவன் தப்பிச்சு போயிடுறான். ஆனால் அவனோட உருவம் மட்டும் மனசில் நல்லாவே பதிஞ்சிருச்சு. இதை பார்த்த உடனே இனி நம்ம சும்மா இருக்கக்கூடாது, நேராக நம்ம இதை பற்றிய விசாரணை தொடங்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற மேலாளர்கிட்ட பேசுறாரு. மேலாளருக்கு ஹோம்ஸை நல்லாவே தெரியும். சமீப காலமா உங்களுக்கு ஒரு பையன் உதவி செஞ்சான்னு சொன்னீங்கல்ல, அந்த பையனை கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு ஹோம்ஸ். அந்த பையன் வந்த உடனே அவன் கிட்ட 5 பவுண்டுகளை கொடுத்து இதை சில்லறையா மாற்றி 23 விடுதிகளில் நான் சொல்ற மாதிரி சோதனை பண்ணணும். இந்த காசை ஒவ்வொரு காப்பாளர்கிட்டையும் கொடு, அவங்க உனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன உதவி அப்படின்னா அங்க இருக்கிற செய்தித்தாள்கள் எல்லாத்தையும் சோதனை பண்ணணும். நடுப்பக்கத்தில் வர்த்தக பகுதியில் ஏதாவது கத்தரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரின்னு சொல்கிறான். இன்று மாலைக்குள்ளே இந்த விவரம் வந்தாகணும்னு சொல்ல அதை அவன் கேட்டுக்கிறான். அதற்கப்புறமா ஹோம்ஸும் வாட்சனும் ஹென்றி தங்கி இருக்கிற விடுதிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஹென்றி பயங்கர கோபத்தோடு இருக்கிறாரு. என்ன கோபம் அப்படின்னா, காலையில் பழுப்பு நிற காலனியை காணோம், இப்போ என்னுடைய பழைய கருப்பு நிற காலனியில் ஒன்றை காணோம். மொத்தம் 3 காலனிகள். ஒன்று நான் அணிஞ்சிருக்கேன், இன்னொன்று பழசு, அதிலிருந்து இப்போ ஒன்று காணாமல் போயிருச்சு. இந்த வேலையாட்கள் என்ன செய்கிறாங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தார். இதை பார்க்கும்போது ஹோம்ஸுக்கு வினோதமாக இருக்குது. என்னடா இது, ஒரு காலனி மட்டும் எப்படி காணாமல் போகுது அப்படின்னு. இப்படி இவங்க எல்லோருமே அமர்ந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் மதிய உணவு கொண்டு வரப்படுது. மதிய உணவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹென்ரிக்கு அந்த சாப கதை சொல்லப்படுது. அதை கேட்டதும் ஹென்றி ஆச்சரியப்படுறாரு. அப்படியா அப்படின்னு. அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான எந்திரிக்கும் போது தான் ஹென்றி ஒன்று கவனிக்கிறாரு. அந்த அறையோட மூலையில் பழுப்பு நிற காலனி இருக்குது. அது யார் கொண்டு வந்து அங்கே வச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து பார்க்குறாரு. கருப்பு நிற காலனி காணாமல் போயிருச்சு.
காணாமல் போன பழுப்பு நிற காலனி திரும்ப வந்துடுச்சு. இது எல்லாமே வேலைக்காரர்களோட வேலை தானே அவர் திட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் வேலைக்காரன் நான் இதை செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க. எது எப்படியோ காலனி திரும்ப கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹோம்ஸ் கிளம்புறாரு. இது கொஞ்சம் வினோதமாக இருந்தாலும் அதை இப்போது கண்டுக்கிற நிலமையில ஹோம்ஸ் இல்லை. இப்போ நேராக அந்த வண்டி ஓட்டுனவரை போய் பார்க்கணும். அந்த வண்டியில் உட்கார்ந்துருந்த தாடி வைத்த ஆள் யாருன்னு விசாரிக்கணும். அதே சமயத்தில் இங்கேயும் கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர்கிட்ட, இங்கே தாடி வச்சவங்க யாராவது அந்த பாஸ்கர் வில்லை குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் பேரிமோர் இப்படி தான் இருப்பார், தாடி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல, உடனடியாக அங்கே ஒரு தந்தி அனுப்புங்க, அவர் வீட்டில் தான் இருக்கிறாரான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்களும் தந்தி அனுப்புகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தகவல் வருது அவர் வீட்டில் தான் இருக்கிறாருன்னு. அதனால் அவர் மேலே சந்தேகப்பட முடியல. இப்போ நேராக அந்த குதிரை வண்டிக்காரனை போய் சந்திக்கிறாங்க. அந்த வண்டியில் உட்கார்ந்துருந்தவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஒருத்தரை பின்தொடர்ந்து போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போன இடத்தையெல்லாம் சொல்ல, அவன் நிச்சயமாக ஹென்ரியை தான் பின்தொடர்ந்துருக்கிறான். அவங்க யாருன்னு சொன்னாங்களான்னு திரும்ப கேட்க, ஆமாம், அவங்க யாரோ ஒரு துப்பறியும் ஆளாம், அவர் பேர் கூட ஷெர்லாக் ஹோம்ஸ்னு சொன்னார், மிகப்பெரிய பிரபலமானவராம் அப்படின்னு சொல்ல ஹோம்ஸுக்கு தூக்கி வாரி போடுது. தன்னோட பேரை பயன்படுத்தியிருக்கான். அப்போது நான் இதில் ஈடுபட்டிருக்கிறேன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் அங்கே உஷாராகிறாரு. அதுக்கப்புறமா அங்கே வாட்சன் கிட்ட ஒரு உதவி கேட்குறாரு. நீ எப்படியாவது ஹென்றி கூட பாஸ்கர் வில்லே வீட்டுக்கு போ, அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ பார்த்து தகவல் பண்ணு. நான் இங்கிருந்து அந்த வண்டியில் போனவன் யார் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹோம்ஸுக்கு அன்று மாலை ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. வாட்சனை ரயிலேற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்த அவருக்கு அந்த பையன்கிட்ட இருந்து தகவல் வந்துச்சு. எந்த ஒரு விடுதியிலுமே செய்தித்தாள் கத்தரிக்கப்படலை அப்படிங்கிற செய்தி. அடுத்தது பாஸ்கர் வில்லையில் இருக்கிற வேலைக்காரன் இங்கே வந்திருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்டார். ஆனால் அதுவும் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி இரண்டுமே தவறாகிருச்சு. அதனால் அவர் ரொம்பவே சோகத்தில் இருந்தார். இப்போ வாட்சன் அங்கே கிளம்பிகிட்ருக்காரு. அவர் அங்கே போய் தான் என்ன உண்மைன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு காத்திருக்க தொடங்கினார் ஹோம்ஸ். வாட்சனும் அங்கே ஹென்றி கூட ரயில் பயணத்துக்கு தயாராகிறாரு. அவங்க போய் இறங்கின இடம் பாஸ்கர் வில்லே. ஹென்ரியும் வாட்சனும் அந்த பாஸ்கர் வில்லே வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்கின போது அங்கே ஒரே கூட்டமாக பரபரப்பாக இருந்துச்சு. அங்கே ஒரு மனிதன் குதிரையின் மீது துப்பாக்கியோடு உட்காந்துட்டு இருந்தான். அதை பார்த்த உடனே பயந்து போனார் வாட்சன். அப்போ தான் அங்கே இருக்கிற வேலைக்காரன் சொன்னான், இங்கே ஒரு கைதி தப்பிச்சு ஓடி வந்துட்டானா, அதனால தான் இவ்வளவு பரபரப்பு அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்க அமைதி அடைகிறாங்க. அவன் என்ன பெரிய கைதியான்னு கேட்க, ஆமாம், மிகப்பெரிய கைதி தான், அவன் எப்படியோ சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சிட்டான், அதனால தான் அங்கே காவலர்கள் துப்பாக்கியோடு சுற்றி திரிகிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறாரு வாட்சன். அதுக்கப்புறமா அந்த வீட்டை பார்க்குறாங்க ஹென்ரியும் வாட்சனும். ஆமாம், அந்த இடத்துக்கு வாட்சன் மட்டும் புதுசு கிடையாது, ஹென்ரியும் தான். முன்ன பின்ன அந்த இடத்த பார்த்ததே இல்லை. சிறுவனாக இருக்கும்போது அவங்க அப்பாவோட ஒரு குடிசையில் தான் இருந்தார். அதுக்கப்புறமா நண்பர்களோட, அதுக்கப்புறம் வேலை, விவசாயம் அப்படின்னு போயிட்டார். இப்போ தான் முதலாக அந்த குடும்ப சொத்துக்கு உள்ளே வராரு. அந்த வீட்டை பார்க்குறாரு. பெரிய பெரிய கற்கள், சதுர சதுரமான புற்கள் அப்படின்னு இருக்குது. ஆனால் பாலடைந்த நிலம் மாதிரியான ஒரு அமைப்பில் நட்ட நடுவில் அந்த வீடு தனியாக அமானுஷ்யமாக இருக்குது. அந்த வீட்டை பார்த்தாவே அவனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே தவறு நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியபடியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். இங்கே வேலைக்காரனான பேரிமோர் இருக்கிறாரு, அவங்களோட மனைவியும் இருக்கிறாங்க. அவங்க இவங்களை ரொம்பவே வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்பமும் தலைமுறையாக அந்த வீட்டில் தான் வேலை செஞ்சாங்க. அப்படி வரவேற்கிற அவங்கள வாட்சன் உற்று கவனிக்கிறாரு. அவங்க யதார்த்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக அங்கே மதிய உணவு பரிமாறப்படுது. அந்த பேரிமோர் ரொம்ப நல்லாவே கவனிக்கிறாரு. இரவு நேரத்தில் தூங்கும்போது வாட்சன் ஒரு வித்தியாசத்தை உணர்றாரு. அங்கே ஒரு பெண்மணி அலற சத்தம் கேட்குது. விம்மர சத்தம் கேட்டு எழுந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த சத்தம் கேட்கவே இல்லை. காலையில் எழுந்து அங்கிருந்த வேலைக்காரன் கிட்ட, இங்கே ஏதாவது பெண்மணி அழுதாங்களா இரவில் அப்படின்னு கேட்கும்போது ஹென்ரியும், எனக்கும் கூட லேசாக சத்தம் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட மனைவி என்னோட தான் இருக்கிறாங்க, அவங்க இரவெல்லாம் அழுத மாதிரி எனக்கு தெரியலை. பாத்திரம் கழுவ ஒரு பெண் இருக்கா, அவள் அழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அவள் இன்னும் அந்த பக்கம் தூங்கிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொன்னார். அதுக்கப்புறமா வாட்சன் அந்த வேலைக்காரனின் மனைவி முகத்தை பார்க்கும்போது அந்த பெண் இரவெல்லாம் அழுததற்கான அடையாளம் இருக்குது. முகம் வீங்கி போயிருந்துச்சு, கண்கள் சிவந்திருந்துச்சு. அப்புறம் ஏன் வேலைக்காரன் போய் சொன்னான் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ஹென்ரியை சந்திக்க போனார். ஹென்ரியோ சட்ட ரீதியாக அந்த சொத்து விவரங்களை புரட்டி பார்த்துட்ருக்காரு. இன்று முழுக்க எனக்கு இந்த வேலை இருக்குதுன்னு சொல்கிறத கேட்டவர், நான் வெளியில் போய் நடந்துட்டு வரேன்னு கிளம்புறாரு.
அந்த இடத்துல நடந்து போகிறாரு. புல்வெளிகள் நிறைய இருக்குது. அந்த வழியாக நடந்து போயிட்டே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு குன்று வருது. அந்த குன்றில் ஏறிட்டு இருக்கும்போது ஒரு மனிதனை சந்திக்கிறாரு. அந்த மனிதன் தன்னை ஸ்டாப்பிள்டன் அப்படின்னு அறிமுகம் பண்ணிக்கிறாரு. என்னோட பேர் ஸ்டாப்பிள்டன். நான் இங்கே இயற்கை ஆர்வலராக இருக்கிறேன். இங்கே பக்கத்தில் தான் சார்லஸ் அடிக்கடி வந்துட்டு போவார். பாவம், திடீர்னு இறந்து போயிட்டார் மர்மமான முறையில். அந்த வேட்டை நாய்களோட தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு பொதுவாக பேசுகிறாரு. அப்போ தான் வாட்சன் சொல்கிறாரு, எவ்வளவு காலமாக அங்கே இருக்கிறீங்க? அப்படிங்க, கொஞ்ச காலமாக தான். இதுக்கு முன்னாடி லண்டனில் நான் ஒரு பள்ளி நடத்திட்டு வந்தேன். அங்கே குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதோ நோய்வாய்ப்பட்டு போக மனசு கஷ்டமாகி அதை விட்டுட்டு நான் இங்கே இயற்கை ஆர்வலராக என்னுடைய தங்கையோடு வந்திருக்கேன். என்னோட தங்கை பேர் இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் ஒரு பெண் வரா. அந்த நேரத்தில் பட்டாம்பூச்சி பறக்க அதை பிடிப்பதற்காக ஓடுறாரு அந்த ஸ்டாப்பிள்டன். அந்த பெண் நேராக இவர்கிட்ட வந்து, உனக்கு அறிவில்லையா? ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியா? இங்கிருந்து கிளம்பி போயிரு, உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு கத்துறா. அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போகிறாரு வாட்சன். அந்த இடத்துக்கு அந்த இயற்கை ஆர்வலர் வந்து சேர அந்த பெண் அமைதி அடைகிறா. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? இவர் ஹென்ரியோட கூட வந்திருக்கிற வாட்சன் அப்படின்னு சொல்ல அவள் ஆச்சரியப்பட்டு போகிறா. என்னை மன்னிச்சிருங்க, நான் ஹென்ரின்னு நினச்சி பேசிட்டேன் அப்படிங்கிறா. ஆனால் அவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல அவள் கவனமாக இருக்காங்கிறத மட்டும் வாட்சன் புரிஞ்சுக்கிறாரு. இப்படி அண்ணன் தங்கை 2 பேர்த்துக்கிட்டையும் பேசிட்டு அவர் கிளம்பும்போது அண்ணன் போகிறத கவனிச்சிட்டு வந்த தங்கை ஓடி வந்து வழிமறிக்கிறா. வாட்சனை பார்த்து, நீங்கள் எப்படியாவது ஹென்றி கிட்ட சொல்லுங்கள், இங்கிருந்து கிளம்ப சொல்லி, அவருக்கு பேராபத்து காத்திருக்கு, அவரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறா. சொன்னதும் வேகமாக கிளம்பி ஓடுறா. இது வாட்சனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. இதையெல்லாம் யோசனையோடையே மனசில் நினச்சிக்கிட்டு வந்த வாட்சன் அன்னைக்கு இரவும் ஒரு பெண்ணோட அழுகுரலை கேட்குறாரு. அந்த அழுகுரல் வந்ததையும் அவர் எழுந்து வெளியில் வந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தா யாரோ மெழுகுவர்த்தி ஏந்தி மறைவாக போகிறது தெரியுது. பின்பக்கம் மட்டும்தான் தெரியுது. மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு ஜன்னல் பக்கமாக போய் அந்த மெழுகுவர்த்தியை ஆட்டி ஆட்டி காட்டிகிட்டு இருக்கிறது தெரியுது. அது நிச்சயமாக அந்த வேலைக்காரன் தான். எதுக்காக இப்படி செய்கிறான் அப்படின்னு கவனிச்சுட்டு அவன் திரும்புறதுக்கு முன்னாடி மீண்டும் படுக்கையில் வந்து படுத்துக்கிறாரு. அதற்கப்புறமா அவர் கவனமாக இருக்க தொடங்குறாரு. இப்படி பல வித்தியாசமான சம்பவங்களை கண்டதுக்கப்புறமா வாட்சன் ஹோம்ஸுக்கு மிகப்பெரிய அறிக்கை ஒன்றை தயார் பண்ணுறாரு. அதில் இவற்றையெல்லாம் சொன்னார். ஸ்டாப்பிள்டன் அப்படிங்கிற இயற்கை ஆர்வலர் வினோதமாக நடந்துக்கிட்டதையும் அவருக்கு ஒரு தங்கை இருப்பதையும் அந்த தங்கை மீது ஹென்ரிக்கு ஆர்வம் பிறந்த கதையையும் சொன்னார். ஆமாம், ஹென்றி அந்த இயற்கை ஆர்வலரோட தங்கை மீது காதல் வயப்பட தொடங்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வினோதமான சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த வீட்டு வேலைக்காரனான பேரிமோர் இரவு நேரத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஏதோ சைகை காட்டிகிட்டு இருக்கிறதா அவர் உணர்றாரு. அதை பற்றி இன்னும் விசாரிக்க ஆரம்பிக்கல. விசாரிச்சுட்டு நிச்சயமாக அடுத்த அறிக்கையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கப்புறமா நிறைய பேர்த்தை பற்றி அங்கே விசாரிக்கிறாரு. சுற்றி இருக்கிறவங்க எல்லார்த்தை பற்றியும் விசாரிக்கிறாரு. இந்த ஸ்டாப்பிள்டனோட வீடு இவங்க இருக்கிறதுலேருந்து சில மைல்கள் தள்ளி இருக்குது. இப்போது ஒரு திருடன் வேற தப்பிச்சு வந்து மலைப்பகுதிகளில் பதுங்கி இருக்கான். அவனால் ஏதாவது ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதை அந்த இயற்கை ஆர்வலர் ஸ்டாப்பிள்டன் கண்டுகிட்டதாகவே தெரியல. அதற்கப்புறமா இங்கிருந்து 4 மைல் தூரத்தில் இன்னொரு பெரியவர் இருக்கிறாரு. அவரோட பேர் ஃப்ராங்க்லாண்ட். அதிசயமான மனிதர் தான். எப்போது பார்த்தாலும் யார் கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ கூட நம்மளை இங்கே வர வச்ச மருத்துவர் கூட ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு வழக்காடிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி வித்தியாசமான மனிதர்களை நான் சந்திச்சேன்னு சொல்லி முதல் அறிக்கையில் சொல்லி முடிக்கிறாரு வாட்சன். இரண்டாவது அறிக்கையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த வீட்டில் நடந்த சம்பவங்களை பற்றி. அதாவது இரவு நேரத்தில் அந்த வேலைக்காரன் மெழுகுவர்த்தியை ஏந்தி போகிறத பின்தொடர்ந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் வாட்சன் ஈடுபட்டிருக்கிறாரு. அவன் அப்படி மெழுகுவர்த்தியை ஏந்தி போய் காட்டுற இடம் சரியாக அந்த சதுப்பு நில பகுதியை பார்க்கும்படி இருக்குது. அங்கிருந்து வேற யாரோ அதற்கான சமிக்கையை காட்டுறாங்க. இது எல்லாமே இவருக்கு வினோதமாக இருக்குது. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. ஹென்றி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிட்டாரு. நான் இதை பின்தொடர்ந்து போயிட்டுருக்கிற நேரத்தில் அவர் என் கூட சதுப்பு நிலத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் போக மறுத்துட்டேன். எனக்கு உயிர் பயம் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் ஹென்றி கேட்காம கிளம்பிட்டாரு. திரும்பவும் மனசு கேட்காம ஹென்ரியை பின்தொடர்ந்து நான் போன இடத்துல தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. அவர் அங்கே அந்த இயற்கை ஆர்வலருடைய தங்கையை பார்க்க போயிருக்கிறாரு. அவள் மீது காதல் கொண்டிருக்கிறார் இல்லையா, அதனால் அந்த பெண்கிட்ட பேசியபடியே நடந்து போயிட்டுருக்கிறாரு.
அவரை நான் எப்படியோ கண்டுபிடிச்சி பக்கத்தில் போகலான்னு நினைக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி அந்த இயற்கை ஆர்வலர் ஸ்டாப்பிள்டன் வந்துட்டார். வந்தவர் பயங்கர கோபத்தோட ஹென்ரியை நோக்கி போனார். அதுக்கப்புறம் ஏதோ பேசினாங்க. ஹென்றி மட்டும் திரும்பி வந்தார். அவரை பார்க்க நான் பக்கத்தில் போகும்போது, வாட்சன் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டார். என்ன அங்கே வினோதமான சம்பவமெல்லாம் நடந்துச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அப்போ தான் அவர் விளக்கமாக சொன்னார். ஸ்டாப்பிள்டன் அவரோட தங்கையை எனக்கு திருமணம் பண்ணித்தர ஏன் சம்மதிக்கலைன்னு இப்போ தான் புரியுது. அவருக்கு இருப்பதோ ஒரே தங்கை. அவள் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுட்டாரு. அவள் பிரிஞ்சு போயிடுவா அப்படின்னு நினச்சி தான் பயந்துருக்கிறாரு. இப்போது நான் பக்கத்திலே இருக்கிறனால அவள் அதிக தூரம் பிரிஞ்சு போக மாட்டான்னு புரிய வச்சேன். ஆனாலும் சில காலம் நட்போடு இருங்க, எனக்கு வாக்குறுதி கொடுங்கன்னு சொன்னார். அப்படி வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறமா அவர் அமைதியாக கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா வாட்சன் அவரோட செய்கைகள் எல்லாமே வினோதமாக தான் இருக்குது அப்படின்னு அந்த அறிக்கையில் எழுதுறாரு. அதுக்கப்புறமா இந்த வீட்டு வேலைக்காரன் பேரிமோரோட நடவடிக்கைகளை ஹென்ரியோடு சேர்ந்து கவனிக்கிறாரு. ஒரு நாள் இரவு கண் விழித்து அந்த பேரிமோரை கையும் களவுமா பிடிக்கிறாங்க ஹென்ரியும் வாட்சனும். அப்போது பேரிமோர் பயந்து நடுங்கிறாரு. அவரோட மனைவி உண்மையை சொல்கிறாங்க. அந்த தப்பித்து வந்த கைதி வேறு யாரும் இல்லை, என்னுடைய சகோதரன் தான். அவனுக்கு தான் நாங்கள் இங்கிருந்து உணவு பண்டங்கள் வேணுமா வேணாமான்னு சைகை காட்டி பேசிகிட்டு இருக்கோம். அவனுக்கு உணவு உடை எல்லாமே இங்கிருந்து கொடுத்துட்ருக்கோம். என்ன இருந்தாலும் அவன் என் சகோதரன் இல்லையான்னு அழுது கதறா. இதை பார்த்ததும் வாட்சன் கோபப்படுறாரு. துப்பாக்கியோட அவனை இப்போவே நான் பிடிக்கிறேன் அப்படின்னு அந்த பகுதிக்கு நான் போகிறேன்னு சொல்லி கிளம்ப ஹென்ரியும் கூட வராரு. ஹென்ரியும் வாட்சனும் அந்த சதுப்பு நிலத்தில் அந்த கைதியை தேடி புறப்படுறாங்க. அந்த கைதியையும் பார்த்துடுறாங்க. அவன் தலை தெறிக்க ஓடுறான். அவனை துரத்துக்கிட்டே போகிறாங்க. அங்கே ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. வேட்டை நாயோட உருமல் மாதிரி பயங்கரமான சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு மிரண்டு போனாங்க. சரி, இதுக்கு மேலே அவனை துரத்துறது நியாயமே இல்லை, திரும்பலாம் அப்படின்னு திரும்புகிறாங்க. அப்படி திரும்பும்போது கல் மீது கற்சிலை மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனை பார்க்குறாங்க. அந்த மனிதன் இதுவரையிலும் அந்த பகுதியில் இருந்த மனிதன் மாதிரி இல்லை. அதாவது அந்த வயதான தலை நரைத்த பெரியவரும் கிடையாது, இயற்கை ஆர்வலர் ஸ்டாப்பிள்டனும் கிடையாது, எங்களை இங்கே வர வச்ச மருத்துவரும் கிடையாது, அந்த வேலைக்காரனும் கிடையாது, அந்த கைதியோட உருவமும் கிடையாது. ஏன்னா அவன் ஓடும்போது அவனோட உருவமைப்பை பார்த்தாரு வாட்சன். இது ஏதோ வினோதமாக இருக்கிறாரு, நல்லா உயரம், ஒல்லி, இப்படி இருக்கிற ஒரு கற்சிலை மாதிரியான நிழலுருவம் அவங்க கண்ணுக்கு படுறதை பார்த்து வாட்சன் அசந்து போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறாங்க. கையில் துப்பாக்கியோடு போய் அந்த திருடனை பிடிக்க முடியலையேன்னு சோர்ந்து திரும்புகிறாரு வாட்சன். இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த ஹோம்ஸ் கிட்ட அனுப்பிச்சி வச்சிடுறாரு வாட்சன். ஹோம்ஸ் கிட்டேருந்து பெருசாக பதிலெல்லாம் எதுவும் வரல, குறுஞ்செய்திகள் தான் வருது. அதுதான் ஏன்னு வாட்சனுக்கு புரியவே இல்லை. அடுத்ததாக வாட்சனோட நாட்குறிப்பிலிருந்து எடுத்ததாக சொல்லப்படுற இந்த விஷயங்களை கவனிப்போம். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வேலைக்காரனான பேரிமோர்கிட்ட வாட்சன் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த கைதியை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஹென்றி வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஜமீன்தாராக இருந்த சார்லஸ் இறந்து போயிட்டாரு, அவரை பற்றி கேட்குறாரு. அவர் எதற்காக அந்த சதுப்பு நிலத்திற்கு போகக்கூடிய கதவிற்கு பக்கமாக போய் நின்றுட்டு இருந்தார்? அவர் எப்போதுமே அங்கே போகிறவர் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அங்கே போனதுக்கான ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு அந்த வேலைக்காரன் கிட்ட கேட்க, அவரோ என் மனைவி ஒரு விஷயத்தை பார்த்ததா சொன்னான். அவர் இறந்து போனதுக்கப்புறமா அவர் அறையை சுத்தம் செய்யும்போது அறை பக்கத்தில் ஏதோ சில சாம்பல் துகள்களை பார்த்துருக்கா. அது காலையில் அவருக்கு வந்த கடிதத்தை எரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா. ஆமாம், அவர் இறந்து போகிற அன்னைக்கு காலையில் அவருக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அதன் முகவரியில் ஒரு பெண் எழுதியது போல் இருந்துச்சு. அதை தான் அவர் எரிச்சிருந்தார். அந்த எரிந்த துண்டுகளில் ஒரு பகுதியை எடுத்து பார்த்தபோது அதில் லா அப்படிங்கிற பெயரோட ஆரம்ப பகுதி மட்டும் இருந்துச்சு. அது ஒரு பெண்ணோட பெயராக இருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தை தெரிவிக்கிறாரு. இது மட்டும் போதுமே எனக்கு அப்படின்னு வாட்சன் வேகமாக அந்த பெயரை பற்றி விசாரிக்க தொடங்குறாரு. அவரை இங்கே வரவழைத்த அந்த மருத்துவரை போய் பார்க்குறாரு. லாங்கிற பேரில் இங்கே ஏதாவது பெண் பெயர் இருக்கான்னு கேட்க, லாரா அப்படிங்கிற பெண் இருக்கா. அவள் யார் தெரியுமா? என் கூட எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரே ஒரு வயதான முதியவர், ஃப்ராங்க்லாண்ட், அவருடைய மகள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் இவருக்கு ஆச்சரியம். அவள் கதையை சொல்லுங்கன்னு சொல்ல, அவள் ஒரு ஓவியனை காதலித்து கல்யாணம் பண்ணான். ஆனால் அவன் ரொம்ப கொடூரனாக இருந்தனால அவனை விவாகரத்து பண்ணிட்டான். இப்போ அவள் பண கஷ்டத்தில் இருக்கா. அவங்க அப்பா தான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுறாரு. ஆனால் அதுவும் அவளுக்கு போதவே இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்டு, சரி நான் அவளை போய் பார்க்குறேன்னு சொல்லி வாட்சன் அவளை சந்திக்க போகிறாரு.
அவரை சந்திக்க விரும்பியதாவே தெரியல. நீங்கள் கடிதம் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு முறைச்சா. இப்படி கோபத்தோடையே பேசும்போது எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லதான் ஆமாம் கடிதம் போட்டேன், இதில் மறைக்க என்ன இருக்குது, எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அதனால தான் போட்டேன், இதை கூட ஸ்டாபில்டன் சொல்லி தான் செஞ்சேன் அப்படின்னு அந்த இயற்கை ஆர்வலர் பெயரை சொல்கிறான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு அழுத்தமாக கேட்குறாரு. அப்போ தான் அவள் சொல்கிறா, அவர் பண உதவி செய்வார், சார்லஸ் கிட்ட நீ பண உதவி கேளுன்னு சொன்னதே இயற்கை ஆர்வலர் ஸ்டாபில்டன் தான், அவர் சொல்லி தான் நான் கடிதம் போட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஏன் நீங்கள் அன்னைக்கு இரவு சந்திக்க போகலை அப்படின்னு கேட்க, அவரை போய் தனியாக சந்திச்சா யாராவது ஏதாவது பேசுவாங்கன்னு பயந்துக்கிட்டு போகலை அப்படிங்கிறா. உடனே இவர் அன்று இரவு தானே அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்ல, கொல்லப்பட்டாரா, இறந்து போனார் அப்படிங்கிறா அவ. சரி, அவர் எப்படி இறந்தார், உங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க, எனக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை, நான் பண உதவி மட்டும்தான் கேட்டேன் அப்படின்னு உடனடியாக சொல்கிறா. அதற்கு பிறகு அவளோட தந்தையை போய் சந்திக்கிறா. அவங்க வினோதமான மனிதன்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் எப்போதுமே தொலைநோக்கியை வைத்து ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பார். அன்றும் ஏதோ பார்த்துக்கிட்டு அந்த சதுப்பு நிலத்தில் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடக்குது. அங்கே கல் குகைகள் நிறைய இருக்குது. அந்த குகையில் ஒன்றில் யாரோ இருக்கிறாங்க. அதனால தான் ஒரு சிறுவன் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு மலை மீது போகிறான். அந்த மூட்டைகளில் உணவு பண்டங்கள் தான் இருக்கணும். யாரையோ அந்த குகையில் சந்திக்க அவன் போயிட்டுருக்கா ரகசியமாக. நான் தொடர்ந்து 4-5 நாட்களாக கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் வாட்சனை கூப்பிட்டு காட்டுறாரு. அவரும் கவனிக்கிறாரு. ஒரு சிறுவன் மூட்டையோடு மலை மீது ஏறிக்கிட்டு இருக்கான். அந்த குன்றின் மீது ஏறி ஒரு கல் குகைக்குள்ளே நுழையிறான். இது எல்லாத்தையும் பார்த்து அவர் உடனடியாக நான் போகிறேன்னு கையில் துப்பாக்கியோட அந்த குன்றை நோக்கி நடந்து போகிறாரு. அந்த குன்றுக்கு போய் கல் குகையை அடைகிறாரு. அங்கே 2 தகர பெட்டிகள் இருக்குது. அங்கே ஒரு மனிதன் இருந்ததற்கான சான்று அது. அந்த தகர பெட்டிகளை தூக்கி பார்க்குறாரு. அதில் வாட்சனோட பெயர் எழுதப்பட்டிருக்கு. வாட்சன் இப்போ லாராவை சந்திக்க போயிருக்கான் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ தான் அவருக்கு தூக்கி வாரி போடுது. அப்போது அந்த கொலைகாரன் ஹென்ரியை கொலை பண்ண வரல, என்னை தான் கொலை பண்ண போகிறானா அப்படின்னு பயப்படுறாரு. கையில் துப்பாக்கியை ஏந்தி அவனுக்காக காத்திருக்கிறாரு. அந்த குகை வாசலில் நெடிய கரிய ஒரு உருவம் நிற்கிது. உடனடியாக வாட்சன் துப்பாக்கியை தூக்கி பிடிக்க அந்த உருவம் பேசுது. என் அன்புக்குரிய வாட்சன் அப்படின்னு பேச அது ஹோம்ஸோட குரல். அவர் வெளியில் வந்து ஹோம்ஸை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் சொல்கிறாரு, நான் எப்போதோ வந்துட்டேன், இங்கே நடக்கிறத பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படின்னா அந்த கற்சிலை மனிதன் நிழலுருவும் நீங்கள் தானா ஹோம்ஸ் அப்படிங்க அவர் ஆமான்னு சொல்லிட்டு மொத்த விளக்கத்தையும் சொல்ல தொடங்கினார். அந்த இயற்கை ஆர்வலர் ஸ்டாபில்டன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவன் கூட ஒரு பெண் இருக்காளே, அவள் அவனோட தங்கை கிடையாது, அவள் அவனோட மனைவி அப்படின்னு சொல்ல ஆச்சரியப்பட்டு போகிறாரு. அவளை ஹென்றி காதலிச்சிட்ருக்காரே, அது அந்த இயற்கை ஆர்வலருக்கும் தெரியுமே, அது எப்படி பழக விட்டுருப்பான் அப்படின்னு சொல்ல, அதுதான் நீங்கள் கவனிக்கல, ரொம்ப நெருக்கமாக பழகும் போதெல்லாம் அவன் குறுக்கில் வந்திருப்பான், நீங்கள் அதை சரியாக எடுத்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஹென்ரியை பற்றி அவர் யோசித்து பார்க்குறாரு. ஹென்ரியை நெருங்கவே விடலை, அவனை தூரத்தில் இருந்தே கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த இயற்கை ஆர்வலர். எதற்காக இந்த காரியத்தை பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, எல்லாவற்றிற்கும் காரண காரியம் இருக்குது. நீங்கள் என்கிட்ட ஒரு குறிப்பு அனுப்புனீங்கல்ல, அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க, இந்த இயற்கை ஆர்வலர் லண்டனில் ஒரு பள்ளி நடத்திட்டு இருந்தார் அப்படின்னு. அந்த பள்ளியை மூடிட்டு இங்கே வர்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த குடும்பத்துக்கும் இந்த ஸ்டாபில்டனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். தினமும் இங்கே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அந்த ஸ்டாபில்டன் தான் கொலைகாரங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த குடும்பத்தில் 3ஆவதாக ஒரு சகோதரன் இருந்தானே, அவன் கெட்ட பெயர் எடுத்து இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டோம்ல, அவனோட மகன் தான் இந்த இயற்கை ஆர்வலர் ஸ்டாபில்டன். இதை கேட்டதுமே ஆச்சரியப்படுறாரு வாட்சன். அப்படியா, அதெப்படி அப்படிங்க, நீங்கள் ஒரு குறிப்பு அனுப்புனீங்களே ஒரு பள்ளி நடத்திட்டு இருந்தான்னு, அப்போ தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார்த்தை பற்றியும் விசாரித்தேன். 3ஆவது சகோதரன் திருமணமாகாமல் ஒரு பெண்ணுடன் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த பெண்ணுக்கு பிறந்த பையன்தான் இந்த ஸ்டாபில்டன். அவருக்கு இந்த சொத்தில் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமை கோர இப்போது முடியாது, ஆனால் அதற்கு வாரிசே இல்லைங்கும் போது தனக்கு உரிமை இருக்குதுன்னு கோரிட்டு வரலாம். அதுக்காகத்தான் அந்த வாரிசுகளை கொலை செய்கிற மும்முரத்தில் இவன் ஈடுபட்டிருக்கா. முதல்ல சார்லஸை கொன்னார், அடுத்தது ஹென்றி வந்ததையும் ஹென்ரியையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். அதுக்காகத்தான் என்னோட மனைவியை ஹென்றி கிட்ட தங்கைன்னு சொல்லி பழக விட்டுட்ருக்கான். ஏதோ ஒரு தருணத்தில் வேட்டை நாயை வைத்து வேட்டையாட, வேட்டை நாய்களை அவன்தான் வளர்த்திட்ருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட வாட்சன் ஆச்சரியப்பட்டு போகிறாரு. அப்போ அந்த லாராங்கிற பெண் எப்படி சார்லஸுக்கு கடிதம் எழுதுனான்னு சொல்ல, அதுவும் இவனோட வேலை தான். அந்த பெண் தன் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு
பணத்திற்காக காத்திருந்த போது தான் இவன் அவளுக்கு யோசனை சொல்லியிருக்கான், சார்லஸ் கிட்ட பணம் கேளுன்னு. அதை காரணமாக வைத்து சார்லஸ் வெளியில் வந்தால் நாயை ஏவி விட்டு அவரை கொலை செய்வது தான் அவனோட எண்ணம். அதுவும் நடந்தேறிடுச்சு. அதே போலவே ஹென்ரியையும் கொல்ல அவன் திட்டமிடுவான். ஹென்றி கிட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம், அவன் கூப்பிட்டா விருந்துக்கு போன்னு மட்டும் சொல்லுங்கள், அவன் நிச்சயமாக விருந்துக்கு கூப்பிடுவான், அவனை கூப்பிட்டு ஹென்ரியை கொல்ல முயற்சி செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எல்லாமே கேட்டுக்கிறாரு வாட்சன். அதுக்கப்புறமா நிறைய மர்மங்கள் விடுபட வேண்டியது இருக்குது, அதையும் நாம் பார்ப்போம். ஹென்ரியை ஹோம்ஸ் சொன்ன மாதிரியே அவன் விருந்துக்கு கூப்பிட்ருக்கான். அன்று இரவு விருந்துக்கு ஹென்றி கிளம்பி அந்த ஸ்டாபிள்டன் வீட்டுக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் இந்த ஹோம்ஸும் வாட்சனும் அந்த சதுப்பு நில பகுதியில் பாறைகளுக்கு பின்னாடி காத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு நாயோட உருவம், அது பார்ப்பதற்கு பேய் நாய் மாதிரி இருக்குது, வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது, அதன் வாயிலிருந்து ஏதோ மின்ற மாதிரி இருக்குது, கண்கள் கூர்மையாக இருக்குது, உடல் முழக்க வெள்ளை வெளியேன்னு பழக்குது. அது ஒரு சாதாரண நாய் கிடையாது, பூலோகத்தில் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாயோட உருவம் தெரியுது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு சத்தமும் கேட்குது. அது என்ன சத்தம்னு போய் பார்த்தா அங்கே ஹென்ரியோட உடையில ஒரு மனிதன் குப்புற விழுந்து கிடக்கிறான். ஹென்றி தான் இறந்துட்டான்னு துப்பாக்கியோட பதறி போய் ஹோம்ஸும் வாட்சனும் அவனை திருப்பி போடுறாங்க. பார்த்தா அவன் அந்த கைதி ஷெல்டன். ஆமாம், அவன் ஹென்ரியோட உடையை போட்டிருந்தான். அதாவது ஹென்ரியோட வீட்டில் இருந்த வேலைக்காரர்கள் அவனோட உடையை அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அவனுடைய காலணி, உடை எல்லாவற்றையும் போட்டிருந்தனால அந்த வேட்டை நாய் அது ஹென்ரின்னு நினச்சி மோப்பம் பிடித்து இவனை கொண்டிருக்குது. ஏவி விட்டது என்னவோ அந்த இயற்கை ஆர்வலர் ஸ்டாபிள்டன் தான். இப்போது ஹென்றி அவன் கையில் மாட்டிக்கிட்டான். என்ன நடக்க போகுதோ அப்படின்னு காத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹென்றி இரவு விருந்தை முடிச்சுட்டு வெளியில் வரான். வெளியில் வர நேரத்தில் அந்த வேட்டை நாய் அவன் மீது பாய்ந்து கொதற ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் சரியாக வாட்சனும் ஹோம்ஸும் கையில் இருந்த துப்பாக்கியால் அந்த நாயை நோக்கி பயங்கரமாக சுட அது செத்து வீழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஹென்ரியை பாதுகாப்பாக பிடிச்சிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் ஹோம்ஸ் இன்னொரு வேலையும் செஞ்சார். காவல் அதிகாரியை லண்டன்லேருந்து இங்கே வர வச்சுருந்தார். அவரும் இங்கே வந்து சேர சரியாக அந்த இயற்கை ஆர்வலர் ஸ்டாபிள்டனை கைது பண்ணாங்க. அவன் சொத்தை அடையிறதுக்கு இத்தனை வேலையும் பண்ணான். அவனை கைது பண்ணும்போது அவன் தப்பி ஒரு இடத்துக்கு ஓடுறான். அவன் ஓடிய இடம் அந்த சதுப்பு நிலத்தில் ரொம்ப சேரும் சகதியுமாக இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு புதைக்குழி இருக்குது. அந்த புதைக்குழிக்குள்ளார ஹோம்ஸ் மாட்டிக்கிறாரு. வாட்சன் அவரை காப்பாற்ற முனையும் போது அவர் காலில் ஒரு காலணி மாட்டுது. அதை வெளியில் எடுத்து காட்டுறாரு. அது அந்த ஹென்ரியோட காணாமல் போன காலணி. ஆமாம், அதை எதற்காக அவன் எடுத்தான் தெரியுமா? அந்த நாய் மோப்பம் பிடிப்பதற்காக. முதல்ல எடுத்த காலணி பழுப்பு நிறத்தில் இருந்துச்சு இல்லையா, அதை ஹென்றி உபயோகிக்கவே இல்லை. அதனால் நாயால் மோப்பம் பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் பழைய காலனியான கருப்பு நிற காலனியை எடுத்திருக்கான். இதனால தான் காலணிகள் மாறி மாறி காணாமல் போயிருக்கு. இப்படி எடுத்துகிட்டு வந்து இவன் ஒரு இடத்துல வச்சு நாய்களை வளர்த்து இந்த வேலையை பண்ணிட்டு இருந்திருக்கான் சொத்துக்காக. இது எதற்காக அப்படின்னு முதல்ல நான் யோசித்தேன். இது எதற்காக நடக்கும் கொலை அப்படிங்கும்போது தான் அந்த சொத்து விஷயத்தை பற்றி என் மனசில் உதிச்சிச்சு. அதனால் நான் அங்கிருந்துக்கிட்டே இது யாராக இருக்குன்னு யோசித்தேன். அப்போ தான் நீங்கள் சரியாக இயற்கை ஆர்வலர் பள்ளி நடத்திட்டு இருந்தாருன்னு சொன்னீங்க. அதே போல் நான் இந்த 3வது வாரிசுடைய மகனும் ஒரு பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். இப்போது 2ம் ஒத்து போனனால இவன் மீது சந்தேகம் திரும்புச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாய் அப்படி வெள்ளை வெளியேறுன்னு மிளிர்வதற்கு காரணம் அதன் உடல் முழுக்க பாஸ்பரஸ் பூசப்பட்டிருக்கு. வாயிலிருந்து புகை மாதிரி கிளம்ப அதன் உடல் வெள்ளை வெளியேறுன்னு தெரிய எல்லாவற்றிற்கும் காரணம் பாஸ்பரஸ். இதை பக்காவாக திட்டம் போட்டு பண்ணியிருக்கான் அந்த இயற்கை ஆர்வலர் ஸ்டாபிள்டன். ஹோம்ஸும் வாட்சனும் இப்போது பேசிக்கிறாங்க. எதையெல்லாம் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத பற்றி. அந்த லாரா கிட்ட போய் உண்மையை சொன்னோன்னே அவள் ரொம்பவே திகைச்சு போயிட்டா. நிச்சயமாக ஸ்டாபிள்டன் தவறு பண்ணியிருக்க மாட்டார். அவர் என்னை நேசித்தார், என்னை திருமணம் பண்ணிக்க போகிறதா சொன்னார். அதனால தான் சார்லஸுக்கு நான் அந்த கடிதத்தையே எழுதினேன். அதனால தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தார். இதை என்கிட்ட ஏற்கனவே ஸ்டாபிள்டன் சொல்லிட்டாரு. பணத்துக்காக தான் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு. அந்த நாயை ஏவி விட்ட பயத்தில் தான் சார்லஸ் அந்த இடத்துல மயங்கி சரிஞ்சிருப்பார் அப்படின்னு லாரா சொல்கிறா. இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்ச லாரா கதறி அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த புதைக்குழியில் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. ஆமாம், புதைக்குழியை தாண்டி அந்த ஸ்டாபிள்டன் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் அந்த புதைக்குழிக்குள்ளே முழுகி தான் இறந்துருக்கணும். இதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதற்கப்புறமா அவனோட மனைவி பெரில் எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். அங்கே அவள் கட்டி போடப்பட்டு இருந்தா. ஆமாம், அவள் ரொம்பவே நல்லவ. அவள் எப்பொழுதுமே ஹென்ரியை காப்பாற்ற தான் முயன்றா.
முதல்ல சாம்பல் நிறத்தில் ஒரு கடிதம் வந்துச்சே ஹென்றி லண்டன் வந்தபோது, அது அனுப்புனது இவ தான். செய்தித்தாள்களை கத்தரிக்கோளால் கத்தரிச்சு அதை ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி அந்த கடிதத்தை அனுப்பி வச்சா. அதுக்கு முக்கியமான காரணம் அவள் கையெழுத்தை கண்டுபிடிச்சிடக்கூடாதுனோ, ஹென்ரியை எப்படியாவது காப்பாற்றணும் தன்னோட கணவன் கிட்ட இருந்து அப்படின்னு நினச்சி தான் பண்ணான். இது எல்லாவற்றுக்குமே காரணம் அந்த பாஸ்கர்வில்லே சொத்து தான். அந்த சொத்துக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அவன் மிகப்பெரிய தந்திரத்தை கையாண்டாலும் கடைசியாக உண்மையே வெற்றி பெற்றது. இதை ஹோம்ஸும் வாட்சனும் ரொம்பவே அழகாக சாதிச்சிட்டாங்க. மீண்டும் அடுத்த வழக்குக்காக ஹோம்ஸ் காத்திருக்க தொடங்கினாரு. நாமும் காத்திருப்போம். நன்றி.